அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அல்டிமேட் எக்ஸாம் கிராக் சேனல். இன்று நாம் டெல்லி சுல்தானியத்தின் இரண்டாவது அரச மரபான கில்ஜி வம்சத்தை குறித்து பார்க்க உள்ளோம். கில்ஜி வம்சமானது 1290 முதல் 1320 வரை சுமார் 30 ஆண்டுகள் டெல்லி சுல்தானியத்தை ஆட்சி செய்தது. டெல்லி சுல்தானியத்தை ஆண்ட இரண்டாவது மரபு எது அப்படின்னு கேட்டாங்கன்னா கில்ஜி வம்சம். ஓகேங்களா? அடுத்து இந்த கில்ஜி வம்சத்தை நிறுவியவர் ஜலாலுதீன் கில்ஜி. இவரோட தலைநகர் கிலோகாரி. இந்த கிலோகாரி அப்படிங்கிறது டெல்லியினுடைய புறநகர் பகுதியில் உள்ள ஒரு இடம். அப்போ டெல்லியினுடைய புறநகர் பகுதியில் உள்ள இடம் தான் கிலோகாரி. இதை தலைநகராக வச்சு தான் ஜலாலுதீன் கில்ஜி இதை நிறுவினார். அடுத்து 1296 அலாவுதீன் கில்ஜி கடாமணிப்பூரில் இவரை கொன்றார். அப்போ அலாவுதீன் கில்ஜி ஜலாலுதீன் கில்ஜியை எந்த இடத்தில் போர் செய்து வெற்றி பெற்றார் அப்படின்னா கடாமாணிப்பூர் அப்படி, அதாவது பிரயாக் அப்படின்னு சொல்லுவாங்க, கடாமாணிப்பூர் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து இந்த ஜலாலுதீன் கில்ஜி என்ன எப்படி அழிக்கப்படுறாருன்னா கருணை உள்ளம் கொண்டவர். அப்போ கருணை உள்ளம் கொண்ட கில்ஜி அரச மன்னர் அப்படின்னு யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஜலாலுதீன் கில்ஜி. ஓகேங்களா? கில்ஜி வம்சத்தை நிறுவியவர் ஜலாலுதீன் கில்ஜி. அவரது தலைநகரம் கிலோகாரி. அவர் அலாவுதீன் கில்ஜியால் கடாமணிப்பூரில் 1296 தோற்கடிக்கப்படுகிறார். கருணை உள்ளம் கொண்டவர் அப்படின்னு ஜலாலுதீன் கில்ஜி அழைக்கப்படுகிறார். இந்த ஜலாலுதீன் கில்ஜிக்கு அடுத்து ஆட்சிக்கு வர்றவர் யாருன்னா அலாவுதீன் கில்ஜி. அலாவுதீன் கில்ஜி 1296 முதல் 1316 வரை ஆட்சி புரிகிறார் இதை டெல்லி சுல்தானியத்தை. இவர் என்ன சொல்கிறாங்கன்னா மதத்தையும் அரசியலையும் பிரித்த டெல்லியின் முதல் துருக்கிய சுல்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இவரை என்ன சொல்கிறாங்க? மதத்தையும் அரசியலையும் பிரித்த முதல் டெல்லியின் சுல்தான் அப்படின்னு இவரை சொல்கிறாங்க. அடுத்து இவர் என்ன சொல்கிறாருன்னா அரச பதவிக்கு சொந்த பந்தங்கள் கிடையாது அப்படின்னு கூறியிருக்காரு. இது முக்கியமான கொஸ்டின்ங்க. அரச பதவிக்கு சொந்த பந்தங்கள் கிடையாது என்று கூறியவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா அலாவுதீன் கில்ஜி. இவருக்கு ஒரு பட்டம் இருக்குது, சிக்கந்தர் இ சானி அப்படின்னு ஒரு பட்டம். அலாவுதீன் கில்ஜியினுடைய பட்டம் என்னென்னா சிக்கந்தர் இ சானி. இந்த சிக்கந்தர் இ சானி அப்படிங்கன்னா இரண்டாம் அலெக்சாண்டர் அப்படின்னு அர்த்தம். என்னது அப்படின்னா இரண்டாம் அலெக்சாண்டர். அப்போ அலாவுதீன் கில்ஜி தன்னை இரண்டாம் அலெக்சாண்டர் அப்படின்னு அழைச்சிக்கிட்டாரு. எப்படி கேட்பாங்கன்னா இரண்டாம் அலெக்சாண்டர் என தன்னை அழைத்து கொண்ட டெல்லி சுல்தான் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா அலாவுதீன் கில்ஜி. அடுத்து தென்னிந்தியாவை கைப்பற்ற மாலிக் கபூரை அனுப்பினார். மாலிக் கபூர் அப்படிங்கிறவர் அலாவுதீன் கில்ஜியினுடைய ஒரு முக்கியமான தளபதி. தென்னிந்திய படையெடுப்புகள் இந்த மாலிக் கபூர் தலைமையில் தான் நடைபெற்றது. எப்படி கேட்பாங்கன்னா மாலிக் கபூர் யாருடைய தளபதின்னு கேட்கலாம், அல்லது அலாவுதீன் கில்ஜியின் தென்னிந்திய படையெடுப்பின் தளபதி அப்படின்னு யாருன்னு கேட்கலாம். அப்படின்னா மாலிக் கபூர் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இவரோட முக்கிய பணிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அலாவுதீன் கில்ஜி தாக் அப்படின்னு ஒரு முறையையும் கீலியா அப்படிங்கிற ஒரு முறையையும் அறிமுகப்படுத்துறது. இந்த தாக் அப்படிங்கிறது என்னென்னா குதிரைகளுக்கு முத்திரை இடுதல். தாக் எப்படின்னா குதிரைகளுக்கு முத்திரை இடுதல் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்துகிறாரு. தாக் அப்படிங்கிறது குதிரைகளுக்கு முத்திரை இடுதல். அடுத்து கீலியா அப்படிங்கிறது வீரர்களுக்கு சீருடை வழங்குதல். கீலியா அப்படின்னா என்னென்னா வீரர்களுக்கு சீருடை வழங்குதல். அப்போ அலாவுதீன் கில்ஜியால் அறிமுகம் செய்யப்பட்ட 2 முக்கியமான திட்டங்கள் அப்படின்னு என்னென்னா தாக் அப்படிங்கிறது குதிரைகளுக்கு முத்திரையிடுதல், கீலியா அப்படிங்கிறது வீரர்களுக்கு சீருடை வழங்குதல். அடுத்து என்ன பண்ணான்னா சந்தை கட்டுப்பாட்டு முறையை அமுல்படுத்தியிருக்காரு. சந்தை கட்டுப்பாடு கேட்பாங்க. சந்தை கட்டுப்பாட்டு முறையை அமுல்படுத்திய டெல்லி சுல்தான் அப்படின்னு யாருன்னு கேட்டாங்கன்னா அது அலாவுதீன் கில்ஜி. அடுத்து இவர் எதன் அடிப்படையில் வாடகையை நிர்ணயம் செய்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜப்தி முறையின் அடிப்படையில் வாடகையை நிர்ணயம் செய்தார். ஜப்தி அப்படிங்கிறது நில அளவை. அப்போ நில அளவையின் அடிப்படையில் தான் இவர் வாடகையை நிர்ணயம் செய்கிறார். நல்லா ஞாபகம் வச்சுங்க. சந்தை கட்டுப்பாட்டு முறையை அறிமுகப்படுத்திய டெல்லி சுல்தான் யார் அப்படின்னா அலாவுதீன் கில்ஜி. இவர் எதன் அடிப்படையில் வாடகையை நிர்ணயம் செய்தார்னா நில அளவை மீன்ஸ் ஜப்தி முறையின் அடிப்படையில் வாடகையை நிர்ணயம் செய்தார். சரிங்களா? அடுத்து
திவான் இ முஸ்தக்ராஜ் துறையை நிறுவினார். திவான் இ முஸ்தக்ராஜ் அப்படிங்கிறது ஒரு வகையான நிதித்துறை, அதாவது நிலுவையில் உள்ள வரிகளை வசூலிப்பதற்காக இந்த துறையை நிறுவினார். அப்போ திவான் இ முஸ்தக்ராஜ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிதித்துறை. இந்த நிதித்துறை வந்து நிலுவையில் உள்ள வரிகளை வசூலிப்பதற்கு, நிலுவை வரிகளை வசூல் செய்திட, நிலுவை வரிகளை வசூல் செய்திட தான் இந்த துறையை வந்து ஏற்படுத்துகிறாரு. திவான் இ முஸ்தக்ராஜ் அப்படிங்கிறது நிதித்துறை சம்பந்தமானது. அடுத்து இவரோட கட்டிடப் பணிகள் அப்படின்னு பார்த்தோம்னா ஜமாத் கானா மசூதி, ஆலை தர்வாசா, சிரி கோட்டை, கசார் சிதுன் அரண்மனை அப்படிங்கிற ஒரு 4 கட்டிடங்களை கட்டுறாரு. அலை தர்வாசா அப்படிங்கிறது குதுப்பினாரினுடைய நுழைவு வாயில். குதுப்பினார் படித்தோம் பார்த்தீங்களா, அந்த குதுப்பினாருக்கு ஒரு நுழைவாயில் கட்டுறாரு. அந்த நுழைவாயில் பேர் தான் ஆலை தர்வாசா. சிறிகோட்டை இது வந்து ஒரு நகரம், இதை வந்து புதுசாக அமைக்கிறாரு. சிறிகோட்டை நகரை நிர்மாணித்தவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா அலாவுதீன் கில்ஜி. அடுத்து கசார் சிதுன் அரண்மனை அப்படிங்கிறது 1000 தூண்கள் கொண்ட ஒரு வகையான மண்டபம், இதையும் கட்டுறாரு. சரிங்களா, 1000 தூண்கள் கொண்ட மண்டபம், அரண்மனை அப்படின்னு சொல்லலாம். அப்போ அலாவுதீன் கில்ஜி 4 கட்டிடங்கள் பண்ணுறாரு. ஜமாத் கானா மசூதி, ஆலை தர்வாசா, சிறிகோட்டை, கசார் சிதுன் அரண்மனை. இதுதான் மெயினான கொஸ்டின். ஆலை தர்வாசாவை கட்டியவர் வந்து அலாவுதீன் கில்ஜி. அது எங்கே இருக்குன்னா குதுப்பினாருடைய நுழைவாயில் தான் ஆலை தர்வாசா. அடுத்து இவரோட அரசவை கவிஞர், அலாவுதீன் கில்ஜியினுடைய அரசவை கவிஞர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அமீர் குஸ்ரு. இந்த அமீர் குஸ்ரு வந்து என்ன பண்ணுறாரு, இந்தியாவின் கிளி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவின் கிளி என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு கேட்பாங்க. இந்தியாவின் கிளி என அழைக்கப்படுபவர் அமீர் குஸ்ரு. அமீர் குஸ்ரு ஒரு பாரசீக கவிஞர். துதி இ கிந்தி அப்படிங்கிறது இந்தியாவின் கிளி அப்படின்னு அர்த்தம். இந்தியாவின் கிளி என அழைக்கப்படுபவர் யார் அப்படிங்கன்னா அமீர் குஸ்ரு. அடுத்து பார்த்தீங்கன்னா இவர் எழுதிய நூல்கள் வந்து ஒரு 3 முக்கியமான நூல்கள் இருக்குது. தரிக் இ அலை, அலாவுதீன் கில்ஜியின் வெற்றிகளை பற்றி குறிப்பிடும் நூல். அலாவுதீன் கில்ஜியின் வெற்றிகளை குறிப்பிடும் நூல் தான் என்னது, தரிக் இ அலை. அலாவுதீன் கில்ஜியின் வெற்றிகளை குறிப்பிடும் நூல் தரிக் இ அலை. ஆசிகா அது ஒரு காதல் நாவல். கிஷிர்கான் மற்றும் தேவிகா அவங்களுடைய காதலை குறிப்பிடுது. கிஷிர்கான் வந்து அலாவுதீன் கில்ஜியினுடைய மகன், ஞாபகம் வச்சுங்க. ஆசிகா அப்படிங்கிற நாவல் வந்து கிஷிர்கான் அப்படிங்கிற அலாவுதீன் கில்ஜியினுடைய மகனினுடைய காதலை பற்றி குறிப்பிடும் நூல் தான் ஆசிகா. அடுத்து நுக்சிபிர் 9 வானங்கள், இது வந்து முபரக் ஷா. இவரும் தான் முபரக் ஷாவினுடைய வாழ்க்கை வரலாற்றை குறிப்பிடும் நூல். வாழ்க்கை வரலாறு குறித்து குறிப்பிடும் நூல் தான் 9 வானங்கள். 9 வானங்கள் நூக்சிபிர். சரிங்களா, இப்போ 3 நூல் என்னென்ன அப்படின்னா தரிக் இ அலை. தரிக் இ அலைங்கிறது அலாவுதீன் கில்ஜியினுடைய வெற்றிகளை குறிப்பிடும் நூல். ஆஷிகா அப்படிங்கிறது ஒரு காதல் நாவல். கிஷிர்கான் அதாவது அலாவுதீன் கில்ஜியின் மகன் கிஷிர்கானினுடைய காதலை பற்றி குறிப்பிடும் நூல் ஆசியா. நுக்சிபிர் 9 வானங்கள் அப்படிங்கிறது முபரக் ஷா வாழ்க்கை வரலாறு குறித்து குறிப்பிடும் நூல். ஞாபகம் வச்சுங்க. அமீர் குஸ்ரு இந்தியாவின் கிளி என அழைக்கப்பட்டவர். துதை இ ஹிந்தி அப்படிங்கிறது இந்தியாவின் கிளியின் அர்த்தம். அமீர் குஸ்ரு ஒரு பாரசீக கவிஞர். அவர் 3 நூல்களை எழுதியுள்ளார். தரிக் இ அலை, ஆசியா, சிபிர் 9 வானங்கள். அடுத்து அலாவுதீன் கில்ஜிக்கு அடுத்து யார் கடைசி அரசர், கில்ஜி வம்சத்தினுடைய கடைசி அரசர் யாருன்னா முபரக் ஷா கில்ஜி. அலாவுதீன் கில்ஜிக்கு அடுத்து யார் ஆட்சிக்கு வரனா முபரக் ஷா கில்ஜி. தன்னைத்தானே கலிபா என்று அறிவித்து கொண்ட முதல் டெல்லி சுல்தான் இவர் தான். தன்னைத்தானே கலிபா என்று அறிவித்து கொண்ட முதல் டெல்லி சுல்தான் இவர் ஆவார். அடுத்து கில்ஜி வம்சத்தின் கடைசி அரசர், இது வந்து முக்கியமான கொஸ்டிங்க. கில்ஜி வம்சத்தின் கடைசி அரசர் யாருன்னு கேட்டாங்கன்னா முபரக் ஷா கில்ஜி. இன்னொன்று தன்னைத்தானே கலிபா என்று அறிவித்து கொண்ட முதல் சுல்தான். அடுத்து இன்னொரு மெயினான பாயிண்ட்டு, இந்த அமீர் குஸ்ரு வந்து 2 கருவிகளை இன்ட்ரடியூஸ் பண்ணுறது. அது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா தபேலா, சித்தார். இந்த 2 கருவிகளையும் வந்து
அமீர் குஸ்ரு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. 2 வாத்திய கருவிகள் தபேலா சித்தார் ஆகிய வாத்திய கருவிகளை இன்ட்ரடியூஸ் பண்ணியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமீர் குஸ்ரு. சரிங்களா? அடுத்து இந்த கில்ஜி வம்சத்தை பற்றி ஒரு 10 கொஸ்டின், முக்கியமான கொஸ்டின் மட்டும் பார்த்துக்கலாம். என்னென்ன கொஸ்டின் மட்டும் பார்ப்போம். சரிங்களா? ஃபஸ்ட்டு கொஸ்டின், கில்ஜி வம்சத்தை தோற்றுவித்தவர். ஞாபகம் வச்சுங்க, கில்ஜி வம்சத்தை தோற்றுவித்தவர் ஜலாலுதீன் கில்ஜி. கில்ஜி வம்சத்தை தோற்றுவித்தவர் ஜலாலுதீன் கில்ஜி. அடுத்து, டெல்லி சுல்தானகத்தில் மிக குறுகிய காலம் ஆட்சி செய்த வம்சம் எது? டெல்லி சுல்தானில் மிக குறுகிய காலம் ஆட்சி செய்த வம்சம் கில்ஜி வம்சம். அலாவுதீன் கில்ஜியின் இயற்பெயர். அலாவுதீன் கில்ஜியின் இயற்பெயர் வந்து அலி குர்ஷப். என்ன பெயர்? அலி குர்ஷப். அலாவுதீன் கில்ஜியின் இயற்பெயர் அலி குர்ஷப். 2ஆம் அலெக்சாண்டர் என்று தன்னை அழைத்து கொண்டவர் அலாவுதீன் கில்ஜி. 2ஆம் அலெக்சாண்டர் என்று தன்னை அழைத்து கொண்டவர் அலாவுதீன் கில்ஜி. அலாவுதீன் கில்ஜியின் புகழ்பெற்ற படைத்தளபதி மாலிக் கபூர். அலாவுதீன் கில்ஜியின் புகழ்பெற்ற படைத்தளபதி மாலிக் கபூர். குதிரைகளுக்கு சூடு போடுதல் தாக்குமுறை படிச்சிருக்கோம். குதிரைகளுக்கு சூடு போடும் தாக்குமுறையையும் வீரர்களின் விவரங்களை பதிவு செய்யும் சேரா முறையையும் அறிமுகப்படுத்தியவர் அலாவுதீன் கில்ஜி. டெல்லியில் உள்ள அலை தர்வாசா நுழைவு வாயிலை கட்டியவர் அலாவுதீன் கில்ஜி. அலாவுதீன் கில்ஜியின் அரசவை கவிஞர் அமீர் குஸ்ரு. விலை கட்டுப்பாடு மற்றும் அங்காடி சீர்திருத்தங்களை கொண்டு வந்த சுல்தான், டெல்லி சுல்தான். விலை கட்டுப்பாடு அங்காடி சீர்திருத்தங்களை கொண்டு வந்த டெல்லி சுல்தான் அலாவுதீன் கில்ஜி. சித்தூர் மீது அலாவுதீன் கில்ஜி படையெடுத்த ஆண்டு 1303 வந்து சித்தூர் மீது படையெடுக்காது. இங்கே யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்மாவதி அல்லது ராணி பத்மினி. இவங்க வந்து இந்த படையெடுப்பின் போது ஜவஹர் முறை அடிப்படையில் வந்து தீக்குளிக்கிறாங்க. ராணி பத்மினி அல்லது பத்மாவதி இவங்க தான் வந்து சித்தூருடைய ராணி. சித்தூர் மீது அலாவுதீன் கில்ஜி படையெடுத்த ஆண்டு 1303. அப்போ வந்து ராணி பத்மினி பத்மாவதி அப்படிங்கிற அந்த அரசர் வந்து ஜவஹர் எனப்படும் முறையில் வந்து தீக்குளிக்கிறாங்க. அவங்க தனித்தனி அழித்து தீக்குளிச்சாங்க. அடுத்து, தானிய களஞ்சியங்கள் மற்றும் சந்தைகளை கண்காணிக்க நியமிக்கப்பட்ட அதிகாரிகள். தானிய களஞ்சியங்களையும் சந்தைகளையும் நியமிக்கப்பட்ட அதிகாரிகள் யார் அப்படின்னா 2 பேர் இருக்காங்க. ஷஹான் இ மண்டி அப்படின்னா தானிய களஞ்சியங்களை நியமிக்கக்கூடிய அதிகாரிகள். ஷஹான் இ மண்டி அப்படின்னா தானிய களஞ்சியம். சந்தைகளை கண்காணிப்பதற்கு வந்து திவான் இ ரியாஸ், திவானி இ ரியாசத் அப்படிங்கிற ஒரு 2 அதிகாரிகள் நியமிக்கப்படுறாங்க. தானிய களஞ்சியங்களை இது பண்ணுறதுக்காக நியமிக்கப்பட்ட அதிகாரிகள் வந்து ஷஹான் இ மண்டி. சந்தைகளை கண்காணிக்க திவானி இ ரியாசத். ஓகேங்களா? இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டெல்லி சுல்தான் குறித்து முக்கியமான கொஸ்டின்கள். இது குறித்து வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.